ஆணையர், கூடுதல் ஆணையர், இணை ஆணையர், துணை ஆணையர், ஆர்டிசி, ஆளுங்கட்சி தலைவர், நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள், சக மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர்களின் அனுமதியோடு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சோழிங்கநல்லூர் பகுதியில் டோன்ட் வாண்ட் டோல்கேட் என்ற முழக்கத்தோடு சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லைக்குள் சுங்கச்சாவடிகள் இருக்கக்கூடாது என அரசாணை இருக்கிறது. சென்னை எல்லைக்குள் இருக்கக்கூடிய அத்தனை சுங்கச்சாவடிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல லட்சம் மக்களை கூட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு சோழிங்கநல்லூர், பெருங்குடி பகுதி ஆகிய பகுதிகளில் 3 சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டது. அதே போன்று வலசரவாக்கம் மண்டலத்திற்கு உட்பட்ட காரம்பாக்கம் 150வது வார்டிலும் சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி உள்ளது. அதை வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் துணை மேயர், ஆணையர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்றி தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்களின் சார்பாக எனது கோரிக்கையை இந்த மன்றத்தின் வாயிலாக சமர்ப்பிக்கிறேன். அருமையான அடுத்து மேயர் மூலமாக நாடக நெடுஞ்சாலைத்துறை செயலர் கவனத்தில் கொண்டு சென்று உடனடியாக அதை அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா. அடுத்த கோரிக்கைக்கும் நீங்க முன்வழி வழிமன்றீங்களா? அனைவரும் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், குறைந்தபட்சம் 5000 சதுர அடிகள் கொண்ட வீட்டு மனையில் வீடு கட்டுவதற்கு கார் நிறுத்தும் தளம், முதல் தளம், 2ஆம் தளம் 5000 சதுர அடிக்கு உள்ள இது மண்டலத்திலேயே உள்ள செயற்பொறியாளர் அவர்கள் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். அதே கார் தளம், முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் போகும்போது அதே 5000 சதுர அடிக்கு உள்ள இருக்கிற குடியிருப்பு பகுதியாக வீடுகள் கட்டணும்னா ஆர்டிசி அலுவலகத்தில் உள்ள எஸ்சிக்கு போயிடுது. சோ சேம் ஸ்கொயர் ஃபீட் தான். இப்படி அதாவது கார் தளம் இருந்து முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் போன அதுக்கும் 5000 சதுர அடி தான். அது எஸ்சிக்கு போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னா அதே 5000 சதுர அடிக்கு ஜோன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இஏ அனுமதி கொடுக்குறாங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இரண்டுமே 5000 சதுர அடிகள் கொண்ட வீட்டுமனை பகுதி தான். அந்த 5000 சதுர அடிக்குள்ள அது 3 அடுக்கு கட்டிடமாக இருந்தாலும் சரி, 2 அடுக்கு கட்டிடமாக இருந்தாலும் சரி, நீங்க ஏன் வலசரவாக்கம் ஒரு இந்த 15 மண்டலத்தில் இருக்கிற செயற்பொறியாளரே அனுமதி கொடுக்கக்கூடிய உரிமையை, அதிகாரத்தை ஆணையர் அவர்களுக்குள்ள அதிகாரத்தின்படி பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது எதற்காகனா சார், இப்போ நானே ஒரு அப்ரூவலுக்கு போறோம், என் வீடு கட்டுவதற்கு அனுமதினா இந்த 5000 பிலோ 5000 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆனா அதுக்கு வலசரவாக்க மண்டலத்துக்கு போய் இஎம் பார்க்குறோம், ஆர்டிசி ஆபீஸ்க்கும் போக வேண்டியது இருக்கு. இது என்னன்னா மக்கள் அதிக சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் என்ற காரணத்தால தான் இதை பதிவு பண்றேன். இந்த கோரிக்கை இங்க இருக்கிற கவுன்சிலர்களுக்கோ சேர்மன்களுக்கோ அதிகாரம் கொடுங்கன்னு கேட்கல. மாநகராட்சி நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயற்பொறியாளர்களுக்கு தான் உங்களை அதிகாரம் கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்னொரு குறிப்பு என்னன்னா, 2017க்கு முன்னால் நான் என்ன கோரிக்கை கேட்டேன்னா அதுதான் நிர்வாகத்தில் நடைமுறையில் இருந்து வந்தது என்பது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை நான் ஆணையருக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்க ஏதாவது கூட விவரம் கேட்டுங்க. ஸ்பெஷல் ஆபீசர் பீரியட் வந்த பிறகு இந்த டெடிகேஷன் பவர் மாறி போயிருக்கு. அதனால எஸ்சி பவர்ல இருக்கக்கூடிய அந்த பிலோ 5000 ஸ்கொயர் ஃபீட் அது 1 அடுக்கா இருந்தாலும் சரி, 2 அடுக்கா இருந்தாலும் சரி, 3 அடுக்கா இருந்தாலும்
மண்டலத்திலே உள்ள இருக்கிற செயற்பொறியாளர்களே அனுமதி வழங்குவதற்குண்டான அதிகாரத்தை ஆணையர் அவர்கள், மேயர், துணை மேயர் அவர்களுடைய அனுமதியோடு உத்தரவாக வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னொரு கோரிக்கை, டெப்டி மேயர் இதே போன்றுதான் அதே சப்ஜெக்ட், வீட்டுமனை உட்பிரிவு. 8 வீட்டுமனை உட்பிரிவு, 8 மனைகளா பிரிக்கணும்னு சொல்ல சப்டிவிஷன் பண்றது. நான் வீட்டுமனை பிரிவு கேட்கல, உட்பிரிவு கேட்கிறேன். சப்டிவிஷன் இதே போன்று 2017க்கு முன்னால் அந்தந்த மண்டலத்திலே தான் சப்டிவிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சப்டிவிஷன் எங்கடா வருதுன்னா ஹெட் குவார்டர்ல இருக்கக்கூடிய நகராமைப்பு பிரிவுக்கு வருது. இங்கேயும் அந்த அனுமதி உட்பிரிவு சப்டிவிஷன் கொடுக்கறது இ தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஜோன்லயும் இருக்கிறவங்களும் இ தான். ஆக இதுவும் நடைமுறையில ஜோன்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்ப சமயம் 2017க்கு அப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாத காலத்தில் 2018க்கு அப்புறம் நம்ம தலைமையகத்திலேயே நகரமைப்பு பிரிவில் இருந்து சப்டிவிஷன் கொடுக்குறாங்க. இதனாலும் மக்களுக்கு பெரும் சிரமமாக இருக்கிறது. பலர் எங்களிடம் கோரிக்கையாக கொடுக்கிறார்கள். ஏன் கிராம சபைக்கு ஏரியா சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் போது கூட நிறைய ஜனங்கள் இதை தீர்மானமா எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த தீர்மான காப்பியை கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆக இந்த சப்டிவிஷன் கொடுக்கக்கூடிய 8 மனை பிரிவுகளுக்கு சப்டிவிஷன் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் மண்டலத்தில் உள்ள செயற்பொறியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த மன்றத்தின் வாயிலாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இதுக்கு ஏதாவது விளக்கி சொன்னீங்கன்னா சந்தோஷமா சீக்கிரமா கூட முடிச்சு பேசுறது. இதுக்கு முன்ன டவுன் பிளான்